أي جاي جايين على شوكين كانوا ورينا. هلا عرفت. താങ്കോ അമ്മയ്ക്ക് ക്ലാസ് സൗണ്ട് കുറച്ച് പോങ്ങോ എടുത്തിട്ട് വാങ്ങോ എടി മടിച്ച് എടുത്തിട്ട് വാങ്ങോ പൊട്ടിലിന്റെ എടുത്തിട്ട് ആ എടുത്തിട്ട് மான் வந்து ஸ்க்ரீன் அவங்களோட சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. എടുത്തിട്ട് വന്നിട്ട് ഒന്ന് പേശിയ Slalom, sir. കത്തി വെച്ചിരുന്നു കത്തി இஸ்லாம் சவுண்ட் கேட்குதா? வந்து ஸ்க்ரீன் Oh, sir. கடைசி நாங்கள் சின்ன கேப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியா? பார்க்கணும். Oh, பெரிய பார்த்துக்கிறோம். சின்ன காப்பில் விஷயம் என்னென்றால் சவுண்ட் வந்து நாவும் தொண்டையில முன்பகுதியும் டச் ஆகணும். சவுண்ட் ஆகும். இப்போ சவுண்ட் முன்னுக்கு வரணும். சவுண்ட் மேலிருந்து கோ 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 அல்ல, மிக சிம்பிளாக கீழ் நோக்கி என்ற போகணும். பொதுவாக أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها. இது போதுங்க. قد أفلح من زكاها. சவுண்ட் நல்லா குறைஞ்சிக்குது. ரெண்டாவது பாபம். أرأيت إن كان على الهدى. இது போதுங்க. أرأيت إن كان على الهدى. மூணாவது. இல்ல இப்ப உங்களுக்கு மழை எப்படின்னா தங்கச்சி الذي يؤتي ماله يتزكى. தட்டிட்டு போகுமா இது போதுங்க. الذي يؤتي ماله يتزكى. பாபம். وتأكلون التراث أكلا لما. இது போதுங்க. وتأكلون التراث أكلا لما. ரெண்டாவது. متاعا لكم ولأنعامكم. மூணாவது. الذي له ملك السماوات ملك والأرض. السماء. الذي له ملك بلى. السماوات. الذي له ملك نيوتن. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. இது போதுங்க. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء குல்லி பல அது شهيد. மாறணும். குல்லி சின்ன காஃப்ல சவுண்டுக்கு மாறணும். الذي له ملك السماوات والأرض والله على كل شيء ஷ شهيد. சவுண்ட்லாம் வரணும். படிச்சாச்சு. ஷை ஷஹீது. ஷ الذي له ملك السماوات والأرض
والله على كل شيء شهيد. بوم. إن الإنسان لربه لكنود. ரெண்டாவது. يوم يكون الناس كالفراش المبثوث. சரி போதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. ரெண்டாவது. كلا سوف تعلمون. நாலாவது. ويل لكل همزة لمزة. பெரிய ஹார்ட் எடுத்துக்கோங்க. ويل لكل همزة لمزة. ஐந்தாவது. لقد خلقنا الإنسان في كبد. சரி போதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. இல்ல பெரிய காஃபுக்கும் சின்ன காஃபுக்கும் இடையில வர அந்த வேறுபாடு இன்னும் கிளியரா வரணும். لقد خلقنا الإنسان في كبد. குட். இப்ப சரி இதுங்க போ. فجعلهم كعصف மா مأكول. மாறு திருப்பி. ம கூல். ம فجع கூல். فجعلهم كعصف مأكول. ரெண்டாவது. إنا أعطيناك ஆப்பல الكوثر. பிழை பிழை பிழை. إنا أعطيناك الكوثر. சரி போதுங்க. إنا இல்ல أعطيناك ஏன் பிள்ளை தெரியுமா? இன்ன ந நூன் தான் ஐனோடு சேருது பிள்ளை. إنا أعطينا. லைட்டா சரியா வந்து இது போதுங்க. إن إنا أعطيناك الكوثر. மூணாவது பாவம். إن شانئك هو الأبتر. நாலாவது. فذلك الذي يدعو اليتيم. يدعو அல்ல يدعو. يدعو اليتيم. சவுண்டு போகக்கூடாது. فذلك الذي يدعو اليتيم. ஐந்தாவது. قد أفلح من زكاها. பாவம். بأن ربك أوحى لها. ரெண்டாவது. وما أدراك وما أدراك وما أدراك ما ليلة القدر. சரி போதும். பிள்ளை 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 வராம போதும். وما أدراك ما ليلة القدر. 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 وما أدراك ما ليلة القدر.
أدراك ما ليلة القدر மூணாவது اقرأ باسم அல்ல ربك ஏ சவுண்டுக்கு ஏன் போறீங்க ஏ சவுண்டுக்கு போனா பிள்ளை اقرأ Kawan saya. اقرأ باسم ربك الذي خلق 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 اقرأ باسم ربك الذي خلق رأي திருப்பி ولا سر மூணாவது திருப்பி இருக்கும் இல்ல اقرأ இக்கு باسم رب இப்ப இக்குன்னு சொல்லி சின்ன காஃபிக்கு வந்துட்டு முதல்ல சின்ன காஃபி இல்லையே اقرأ தொண்டைയുടെ கீழ் பக்கத்து எடுங்க ஈக்குரா ஈக்குரா தொண்டைയുടെ கீழ் பகுதியிலேருந்து எடுங்க اقرأ باسم ربك الذي خلق சவுண்ட் பில சவுண்டுக்கு வரணும் اقرأ باسم ربك الذي خلق இல்ல ஃபா اقرأ باسم ربك الذي خلق இக்கு ஏன் நான் பிளன்னு சொன்னால் நீங்க சும்மா சொல்லி பாருங்க கா அந்த கா என்று சொல்ற நேரத்துல தான் சொல்ல சொல்லி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க போதும் மூணாவது என்ன விஷயம் என்றால் நான் சும்மா கா என்று சொல்ற நேரத்துல கா என்று சொல்ற நேரத்துல தொண்டையிட ஏதோ ஒரு இடத்துல எங்கிட்ட தொண்டையிட மேல் பரப்பும் நாவினுடைய ஒரு பின் பகுதியால் வரக்கூடிய ஒரு இடமும் என்ன செய்யுது டச் பண்ணப்படுது joint out அந்த இடம்தான் இக்கு அண்டு கு அந்த இக்குன்னு சில நேரமும் ஜாயிண்ட் ஆகணும் உங்களோட பிரச்சனை என்னென்றால் நீங்க குவான்னு சொல்ற நேரத்துல ஜாயிண்ட் ஆகிற இடம் வேற இக்கு என்று சொல்ற நேரத்துல ஜாயிண்ட் ஆகிற இடம் வேற அது போல விளைஞ்சு திருப்பி போதும் اقرأ بس சரியா சார் இப்ப சரி அந்த 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 இடம் முக்கியம் அதுல ஒரு முக்கியம் உண்டு யொக்கா அல்லது யொக்கு என்கிறது பல இப்ப நீங்க உச்சரிச்சு அந்த ஸ்டெப் பிடிச்சுக்கணும் யொக்கு யொக்கு காஃப் யொக்கு சவுண்ட் يقرأ அலிஃபினுடைய சவுண்ட் இ அது மாறக்கூடாது يقرأ அப்படி போதும் ஃபுல்லாக اقرأ باسم ربك الذي خلق அந்த ஹலக்குல வர காஃப் இடமும் சரி இப்ப பாருங்க வந்து வசனத்துல ஸ்டார்டிங்லயும் ஒரு காஃப் இருக்குது எண்டிங்லயும் ஒரு காஃப் இருக்குது அப்ப ரெண்டோட உச்சரிப்புமே கலக்குதல் தான் இரண்டுமே சுக்கூனுடைய அடையாளத்தோடு தான் வரப்போகுது அப்ப ரெண்டு அடையாளங்களும் உச்சரிப்புல வேறுபாடுகளை கொண்டு வரக்கூடாது வந்தா வித்தியாசத்தை காட்டும் போதல்ல அது பிழையாகும் நாலாவது أرأيت إن كان على الهدى ஹுத எத்தனை அளவு நீட்டி நீ பாடணும் சின்ன கணக்கொண்டுதான் ஆ 2 செகண்டா சார் ஏன் 2 செகண்ட் எனக்கு கேள்விப்படாது இப்ப நீங்க 2 செகண்ட் சொன்னாலும் எனக்கு காரணம்னு சொல்லணும் 1 அல்லது 2 செகண்ட் ஆ நீங்க 2 செகண்ட் காரணம் சொல்லணும் 3 செகண்ட் காரணம் சொல்லணும் 1 செகண்ட் காரணம் சொல்லணும் காரணம் செய்யணும் காரணத்தை சொல்லுங்க ஏன்னு சொல்லி காரணம் தான் சார் பெரிய போடுறப்பம் காரணம் தெரியாம விட சொன்ன அர்த்தம் உங்களுக்கு விஷயமே தெரியாது அர்த்தம் எல்லாத்துக்கும் நம்பர் சொல்லலாம் ஏன் அந்த நம்பர் சொல்லலாம் அதுக்கு பின்னால் என்ன தீக்கிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு வசனத்தின் இறுதியில் ம்
ஃபத்ஹ ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் வந்தால் அதனை 2 செகண்ட் அளவு நீட்ட வேண்டும். இங்க என்ன வந்து இங்க ஒண்ணு வந்து இல்லையா அப்படி பார்த்தா தைன் வந்து இல்ல அலிஃப் வந்து இல்லை. அல்லது அதில்லாமல் ஏனைய வேற குறியீடுகள் வந்தால் போனீங்க போதும் வந்து நீ சொல்ற விஷயம் இப்ப இல்ல. அதற்கு இதை நீங்க மறந்து நான் இந்த காரணம் சொன்னதை விட பாடமாக்கி வச்சு கொண்டு சொன்னா இதெல்லாம் எல்லாம் டோட்டலா இப்ப இல்ல. என்ன நீ சொல்ற விஷயம் உங்களுக்கு வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓத வேண்டிய அளவுகள் தெரியாது, நிறுத்தல் ஓத வேண்டிய நிறுத்தல் தொடர்பான மத்தினுடைய விஷயம் தெரியாது, பேசிக்கான மத்திய விஷயமும் தெரியாது. டோட்டலி மத்தை பத்தி எந்த ஒரு கன்செப்டும் உங்களுக்கு தெரியாதுங்கிறது இப்ப நீங்க உங்களோட சொன்ன ஆன்சர்ல இருந்து வர சமரி வேங்க சொல்லுது. நீ சொன்ன விடை இதே அந்த விடை எதை காட்டுது என்றால் உஸ்மானுக்கு மட்டத்தோடு தொடர்பான அம்சங்களோ வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல தொடர்பற்ற மத்தோடு தொடர்பான விஷயங்களோ எதுவுமே தெரியாது என்ற நிலைப்பாடு கொண்டு வரும். நீ இப்ப சொன்ன விட நான் சொல்லல விட நீங்க சொன்னால். இப்போ சொல்கிறேன் சார். ம் குயிக்கா சொல்லுங்க டைம் முடியும். டக்குனு குயிக். இந்த முறுக்க மாத்து மத்து மத்து வந்து ஒரு வசனத்தில் இடையில வந்தா என்ன மத்து மத்துண்டா என்னது முதல்ல மத்துண்டா என்ன மத்துண்டா நீட்டி ஓத வேண்டிய ஒரு இது. நீட்டி ஓத ஃபத்ஹா வேண்டியது மத்து என்கிறது போல மத்து என்றால் நீட்டுதல் தான் பொருள். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நீட்டுதல். மத்து வசனத்துல இடையில வந்துச்சுன்னா நீட்டுறது இடையில வந்துச்சுதுண்டா ஆனா என்ன மீனிங் அது மீனிங் என்ன மீனிங்கே பிழையுது. மொட்டையா மத்து வசனத்துல இடையில வந்துச்சுதுன்னா அர்த்தம் வேண்டா அப்படி என்ன என்ன மீனிங் அது. ஒரு வசனத்தில் நடுவில் மத்துடைய அடையாளம் வந்தால் அதை வெரி குட். குறைந்தது ஆ 4 அல்லது 5 செகண்ட் கட்டாயம் நீட்டி ஓத வேண்டும். இப்படி மோஸ்ட்லி அப்படிதானே படிச்சுக்கிறீங்க. இப்படிதான் நான் படிக்கிறதா வசனத்தின் இறுதியில் உங்கள்கிட்ட வந்தா கேட்கலவே அதான் கேட்கிறேன் படித்து நிற்கிறேன் அப்படியா. என் மனசு சொல்லுது அப்படிதான். ஆகவே அந்த மனசு செலுத்த போயிட்டு உறுதிப்படுத்தணும் உங்கள்கிட்ட விஷயங்கள் எல்லாமே இது. நான் திருப்பி செலுத்த மாட்டேன் ஒரு திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி தான் கேட்போம். மற்ற பற்றி ஃபுல்லாக கேள்வி கேட்போம். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி போதும் சார். அதுதான் நான் உங்களை ரிவைஸ் பண்ண சொல்றது. இப்படித்தான் நாங்கள் ஒரே கத்தி கத்தி தான் நீங்கள் கஷ்டப்படணும் அடையப்பா நான் ஒரே சேட்டை கேட்குற அவர் திருப்பி திருப்பி இது பண்ணுறேன். இப்போ உங்களோட கையில விஷயம் தந்திக்கிறோம். நீங்கள் எத்தனை முறை மாறுறீங்களோ அத்தனை முறை திருப்பி திருப்பி பாருங்க உங்களோட ரெக்கார்டிங்க. நம்பர் மார்க் பண்ணிக்கோங்க. இத்தனையாவது ரெக்கார்டிங்கை போயிட்டு நான் கேட்டால் எனக்கு மதுரை விஷயம் கிளியர் ஆகும் என்ற நோட்டை மட்டும் எங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங் மட்டும் கேட்டால் சரி. இத்தனையாவது கிளாஸ் ரெக்கார்டிங் எனக்கு மத்தை பற்றி படிப்பிக்கப்பட்டிக்குது என்று சொல்லி மார்க் பண்ணி கொண்டீங்கன்னா அது அந்த அது மறக்குது என்றால் எத்தனையாவது கிளாஸ் என்று மறக்குன்னா கட்டாயம் அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ லேசி உங்களுக்கு உங்களோட சேனலில் போய்த்துட்டு உங்களோட பிளேலிஸ்ட்டில் போய்த்துட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணால் அந்த விஷயத்தை அடுத்த செகண்ட் உங்களுக்கு டைம் மீட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். மனித ரெண்டாம் இருக்கிறவன் தான் அதுதான் நான் உங்களுக்கு அந்த பவரை தாரேன் ஃபுல்லாக உங்களுக்கு மறக்கிறதுங்கிறது. இந்த பாடத்தை நான் அடுத்த கிளாஸுக்கு இப்படி இந்த ஸ்லைட் நான் தொடரும். இந்த கேள்வியும் தொடரணும். இந்த ஹுதா என்ற கேள்வி தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்ஷா ஆன்சர் தேய்ட்டு அல்லாஹ். வரணும்.